நம்மளோட H2 லைஃப் ஸ்டைல்ல இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்க்கலாங்களா? அதாவதுங்க, நோ சுகருங்க. நோ சுகர் சொன்னோம்னா நம்ம மைண்டுக்கு வருதுன்னா இந்த டீ காஃபில இருந்து இந்த கேக்கு, ஐஸ்கிரீம், இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சரிங்க. உங்களுக்கு புரியுமே சொல்ற பாருங்க. ஒரு டீன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டீ மட்டும் சாப்பிடுவீங்க, அதோட ஒரு பிஸ்கெட் சாப்பிடுவீங்க. பிஸ்கெட்ல 6ல இருந்து 7 கிராம் ஆஃப் சுகர் இருக்குதுங்க. நம்ம வந்துட்டு ஒரு 4 பிஸ்கெட் சாப்பிட்டே வச்சுக்கோங்களேன், ஒரு 300ல இருந்து 400 கலோரி நம்மளுக்கே தெரியும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்க டெய்லி பேசிஸ்ல சுகர் நீங்க கன்சியூம் பண்ண நம்ம மூளைக்கு போற நரம்புல வந்துட்டு டோப்பமைன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது வந்து டோப்பமைன் வந்துட்டு சர்க்கியூட் ஆக நம்மளுக்கு வந்துட்டு ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஏறிக்கிட்டே இருக்குங்க. அதனால வந்துட்டு ஒபிசிட்டி ஆளாவீங்க. அதுவும் இல்லாம ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அதுவும் இல்லாம வெயிட் ஓவரா போடுவீங்க. அதுவும் இல்லாம வந்துட்டு ஃப்ராக்ஸான் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம வந்துட்டு சுகர் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆக்டிவாவும் அட்டன்டிவாவும் இருப்போங்க, ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு. இந்த சுகர் எடுக்க நம்ம மூளை வந்துட்டு ஒரு 70 to 90% வந்துட்டு ஒரு லேசியாகவும், ஒரு டயர்டாகவும், ஒரு தூக்கமும் வர மாதிரியோ, ஒரு ஃபோக்கஸ் இல்லாமே நம்ம இருப்போங்க. சரி பாருங்க, மத்தியானத்துல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிடுவாங்க. ஸ்வீட் சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துருவாங்க. அதுதாங்க இந்த மொரசான் சிஸ்டமோட வேலையே. அதனால வந்துட்டு ஒரு 21 டேஸ் வந்துட்டு நீங்க நோ சுகர்ல வந்துட்டு இருந்தீங்கன்னு, இந்த நோ சுகர் நீங்க 21 டேஸ் நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா அந்த மொராக்சான் சிஸ்டம் ரிகவர் ஆகும். ரிகவர் ஆக உங்களுக்கே வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க, ஹெல்த்தியாவும் இருப்பீங்க, ஆக்டிவாவும் இருப்பீங்க, நல்ல ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணி செய்வீங்க. அதனால வந்துட்டு இந்த ஹை சுகர் லெவல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணிட்டு நோ சுகர் ஹை ஃபைபர் சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க. என்ன இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸுக்கு இந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.